இதான் சரியான நேரம். யாருடைய கால்ல காயம் ஏற்பட்டிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். யாரை கிட்னாப்பர்னு தெரியணும். சாரி. நான் அந்த கிட்னாப்பரோட காலில் தான் ஓங்கி அடிச்சேன். ஒருவேளை இப்போ அவன் இங்க இருக்கானா, அப்ப கண்டிப்பா அவனுடைய கால்லயும் அந்த காயம் இருக்கணும். எனக்கு என்னவோ அந்த காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது தெரியுது. நான் பார்த்தே ஆகணும். சக்தி, அது கீழே இருக்கட்டும். சர்வன்ஸ் அப்புறமா எடுத்துக்குவாங்க. பெயின் கில்லரோட ரியாக்ஷன் குறையுது. எல்லாரும் முன்னாடியும் மாத்திரையை போடவும் முடியாது. இந்த கூட்டத்துல யாரு அவிக கொலை பண்ண பார்த்திருப்பாங்க? இது ரொம்ப முக்கியமான கால். நான் அட்டன் பண்ணி ஆகணும். நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன். அப்படி என்ன அர்ஜென்ட் கால் வந்திருக்கு? ராஜ் டிஃபன் சாப்பிடாம கிளம்பிட்டா. ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் பயம். இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய? அவிக் பண்ணாவோட கிட்னாப்பிங்க்கு பின்னாடி இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. எழுந்து நிக்க சொல்லுங்க. ராஜ் டிஃபன் சாப்பிடாம பாதியிலே எழுது வந்தீங்க. ரெண்டு பேரும் இங்க. சாத்தான் சங்க ஊதிட்டானே. பொம்மைகள் சாவி கொடுத்தா மட்டும்தான் ஆடும். ஆனா சாவி கொடுக்கறது வேற ஒரு ஆள் தான். சரியா சொன்னா? நீ என்ன சொல்றன்னு புரியல ராஜ். இவங்க கண்ணுல கோவம் தெரியல, பயம்தான் தெரியுது. அரசகுமாரனை கிட்னாப் பண்ற அளவுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு தைரியம் வராது. வாடகைக்கு வாங்கின ரவுடிங்க இவனுங்களை ஆட்டி படைக்கிறவன் வேற எங்கேயோ இருக்கான். பதில் சொல்லுங்க. உங்க 2 பேரையும் தூண்டி விட்டது யாரு? நான் சொல்றேன். நாங்க பணத்துக்காக தான் இதை பண்ணோமா? நான் அந்த ஆள முகத்தை பார்க்கல. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பொய் சொல்லணும். உயிரை விடுறதுக்கு பொய் சொல்லக்கூடாது. நடந்த உண்மையை மரியாதையா சொல்லுங்க. உண்மைய சொல்லு. யார் சொல்லி நீ கிட்னாப் பண்ண? சொல்லு. அவரு வந்து அவரு என்ன அவருன்ற? அவனோட பேர் என்ன? அத முதல்ல சொல்றான். என் பேரை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, உயிர் மட்டும் போகாது, நாக்கையும் சேர்த்து அறுத்துருவேன். வேண்டாம், நிறுத்துங்க. சட்டத்தை மீறி நாம எதுவும் செய்யக்கூடாது. 2 பேரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க அடிச்சா உண்மையை சொல்லிடுவானுங்க. இப்ப சக்தி நம்ம கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யான்னு நாம முதல்ல விசாரிக்கணும். உனக்கு 2 வேளையும் பால் கொடுக்கணும்னு ராணிமா சொன்னாங்க. இந்தா. ரெண்டு வேளை பால் குடிக்கணும்னு ராணிமா சொல்லி அனுப்பியிருக்காங்க.
பொண்ணு நேரா கிளாஸ கையில எடுத்துட்டாள்னா பால் வயித்துக்குள்ள போகும். குடிச்சிரு குடிச்சிரு. வேலை கம்ப்ளீட். கவனிச்சியாக்கா, அங்க சக்தி மொத்த பாலையும் குடிச்சிட்டா. இப்போ நாம டிராமாவை ரசிக்கலாம். இன்னொன்னு, இந்த தடவை இந்த டிராமா அந்த வாளை கையில எடுத்த டிராமாவை விட சுவாரஸ்யமா இருக்கணும். பொறுமையா இரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? அது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இன்னைக்கு கவனி, ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும். ராணி அம்மா அந்த சக்திய வெறுக்க போறாங்க. பத்திக்கிட்டு எரிய போது. இது நெருப்பு, ஆனா வெளிச்சம் கிடையாது. இந்த தடவை இந்த நெருப்பு சக்தியோட வாழ்க்கையில இருள கொண்டு வர போது. கத்துவா, கதறுவா, கூச்சல் போடுவா. ஆனா அவளோட தம்பியை காப்பாத்துறதுக்கு யாரும் அவளுக்கு உதவிக்கு வர மாட்டாங்க. ட்ரெய்லரே சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ படம் எப்படி இருக்கும்? ஆரம்பிச்சிருக்கா, பொறுக்க முடியல. நடக்கிற டிராமாவை ராணி அம்மாக்கு காட்டினா நல்லா இருக்கும். சக்தி, நீ அவிக் பண்ணவ பாத்தியா? ராணிமா அவனுக்கு பால் கொடுக்க சொன்னாங்க, ஆனா அவனை ரூம்ல காணுமே. அவிக் தன்னோட ரூம்ல இல்லையா? இல்ல. எங்க போனா? இருங்க, நான் இப்பவே போய் தேடுறேன். அவிக், தேங்க் காட் அவிக் சேஃபா இருக்கான். வாங்க வாங்க ராணிமா, பாருங்க அபிக் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். இதுக்காக எந்த டிராமாவும் பண்ணல. அவிக், நீ உன் அக்கா கூட விளையாட மாட்டியா? இவங்க விளையாடட்டும், நல்லது தானே. ஏய், போயிட்டு வேற எங்கேயாவது டைம் வேஸ்ட் பண்ணு. பாஸ்கெட் பால் இஸ் ஆல் பாய்ஸ் கேம். என்ன அவிக்? ஏன் பாய்ஸ் கேம்ல தோத்து போயிடுவோன்னு பயமா இருக்கா? லூசர்ஸ் எப்பவுமே வாய் தான் ஆடுவாங்க, வின்னர்ஸ் சாதிப்பாங்க. ஐ சி. அப்போ ஆரம்பிக்கலாமா? நான் என்னை விட பலவீனமா இருக்கிறவங்கள தோக்கடிக்கவே மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றதுனால தென் ஓகே. இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் விளையாட்டு. அட, என்னத்த மருந்து கொடுத்தக்கா? முதல்ல அவளுக்கு பால் கிளாஸ் கொடுத்தியா இல்லையா? அவ குடிச்சத நீ பாத்தியா? வேலை கம்ப்ளீட். இந்த பால் ரொம்ப சூடா இருக்கே, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் குடிப்போம். சமீர், என்ன பண்ற? சமீரோட பாஷையில கணக்கு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு நைட்டு நீ என்ன பயமுறுத்தின, இன்னைக்கு நான் உன்னை பயமுறுத்திட்டேன். ஸ்கோர் 1-1. ஸ்கோர் லெவல் பண்றதுக்கு இந்த டைம் தான் கிடைச்சதா? நேரம் இவனை கட்டுப்படுத்தவே படுத்தாது, மூடு தான் கட்டுப்படுத்தும். பயமுறுத்தணும்னு தோணுச்சு, பயமுறுத்தியாச்சு. டாடா, பை பாய். வெயிட்,
இன்னும் கணக்கு சரியா முடியல. அடுத்த தடவை கொஞ்சம் எச்சரிக்கையோட இரு. எல்லா தடவையும் நீ தான் தோத்து போற, ஆனா சவால் மட்டும் நல்லா விடுற. உனக்கு சக்தி, அவங்க உள்ள வந்தா தப்பாதான் நினைப்பாங்க. நானே வெளியே போயிடுறேன். ஏய், எதுக்காக இப்படி பண்ண? அந்த பால நீயே எடு. முடியாது. நீ தானே போட்ட, நீ தான் எடுக்கணும். இல்லனாலும் ராயல்ஸ் வந்து ஆஹா, தெரியும். ராயல்ஸ் தன்னோட கையை அழுக்காக்க மாட்டாங்க. இத தானே இப்ப நீ சொல்ல போற? மோஸ்ட்லி டைம் யூ ஆர் டஃபர். ஆனா சில நேரங்களில் நீ அறிவை பயன்படுத்திக்கிற. வெரி குட். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு உன்னோட ஹெல்ப் ஒன்றும் தேவையில்லை. பால கொண்டு வா. சக்தி, எதுக்காக இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு போற? கையில பட்டிருக்குன்னு தெரியுதுல உனக்கு. நிலச்சில் தண்ணியில போய் கை விடுற. நான் வேற என்னதான் பண்றது? எந்த ராயலும் தன்னோட கையை அழுக்காக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ காயப்பட்ட கையத்தான். தேங்க்யூ தேங்க்யூவா? தேங்க்யூ so much. நீ ஒரு அருமையான ஐடியாவை கொடுத்திருக்க. தேங்க்யூ so much. அப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். நல்லா யோசிச்சு சொல்லு. நீ பாத்தியா அந்த சக்தி நீ கொடுத்த பாலை குடிச்சாளா? தம்பியை ஏன் நம்ப மாட்டேங்கிற? சந்தேகப்படாத. இந்த பொண்ணு கையில கிளாஸ வாங்கி டபக் டபக்குன்னு குடிச்சுது. என்ன பேசுற நீ? என் கண்ணால பாத்துட்டு வந்தேனே. அப்படின்னா இவளுக்கு டபுள் டோஸ் கொடுக்கணும். டபுள் டோஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. நான் போய் பால் கொண்டு வரேன். சக்தி, இப்ப நீ எங்க போற? அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டும். எதுக்கு அப்படி? அதுதான் அவசியம். எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா, அவ இப்ப ராணி அம்மாவை சந்திச்சு எதையாவது உளறி வைக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் பெரிய தலைவலியா இருக்காளே. ராணிமா 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 ராணிமா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். அதுக்காக எனக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். ஆமா ராஜ், இதெல்லாம் என்ன? பாரு, திடீர்னு எதுக்கு எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்ட? அத நான் சொல்றேன். இப்ப இந்த பொண்ணு என்னத்த பண்ண போறாளோ? பால் குடிச்சதுல இவளுக்கு ஒரு ரியாக்ஷனும் ஏற்படல. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கடந்த சில நாட்களா நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன். ஆனாலும் என்னை எல்லாரும் இந்த வீட்டுல தங்க விட்டுருக்கீங்க. இது எல்லாமே உங்களோட பெருந்தன்மை. அதனால இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். சக்தி, மன்னிப்பு கேட்கறதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது தேவ ராணி அம்மா. அவைக்க இந்த அரண்மனையில இருந்து கூட்டிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம். இது சின்ன தவறு கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க சைலண்டா இருக்கீங்க. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அப்பா தான் எப்பவும் சொல்லுவாரு, எவ்வளவு பெரிய தவறோ அவ்வளவு பெரிய பிராயச்சித்தம். அதனால இன்னைக்கு உங்க பாதங்களை கழுவி உங்க எல்லார்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்க போறேன். இவங்க என்ன பண்ண போறா? ராணிமா, தப்பு பண்ணதுக்காக நான் இப்ப உங்க எல்லாருடைய பாதங்களையும் கழுவி நான் மனசார மன்னிப்பு கேட்க போறேன். அட, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும்? சரி, ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து உங்க பாதங்களை காட்டுங்க.
எல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். அவன் நினைச்ச மாதிரி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கட்டும். அப்பதான் அவன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். என்னை மன்னிச்சிருங்க ராணிமா. நான் இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ராணிமா, முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. ராணிமா, அப்பா அம்மாவை தவிர ஒருத்தர் செய்யற தப்ப யாருமே மன்னிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நானும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஐ எம் சாரி. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன நீங்க மன்னிச்சு விட்டீங்க. தேங்க்யூ சோ மச். போதும். இந்த தண்ணியில உப்பு இருக்கு. யார் கால்ல காயம் இருக்கோ அவனோட எக்ஸ்பிரஷனே அவனை பத்தின உண்மைகளை வெளியே கொண்டு வந்துரும். எவ கால்லையும் எங்கேயும் காயம் இல்ல. என்ன நீ மன்னிச்சிரு. என்னால பாவம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அதுக்காக நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐ எம் சாரி. சரி இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் ராணி அம்மா கிட்ட மோசமா நடந்துக்க முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்கல. வேண்டாம் வேண்டாம் சக்தி, நீ என் காலை கழுவ கூடாது. நீ வந்து எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி. பொண்ணுங்க எப்பொழுதும் தன்னுடைய அப்பா காலை கழுவ மாட்டாங்க. இங்க பாரு சக்தி, நீ வந்து எனக்கு தயா மாதிரியே தான். காலை கழுவி ஆசீர்வாதம் வாங்குறது நம்மளோட கலாச்சாரம். அதுதான் நம்ம ஒழுக்கம். உங்க மக மாதிரி இருக்க இந்த சக்திக்கு பிராயச்சித்தம் பண்ண ஒரு சந்தர்ப்பம் தர மாட்டீங்களா? யா அங்கிளோட கால்லையும் காயம் இல்ல. நீங்களும் என்ன மன்னிச்சிட்டீங்க இல்லையா? இங்க பாரு சக்தி, உன்னை ராணி அம்மாவே மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான்லாம் என்ன? நானும் உன்னை மன்னிச்சதாவே இருக்கட்டும். இந்த சக்தி என்னதான் செய்ய பாக்குறா? மோகினி சித்தியோட கால்லையும் எந்த காயமும் இல்ல. அப்படின்னா சித்தப்பா இல்லனா மீதி இருக்கவங்கள யாராவது ஒருத்தவங்கள தான் இருக்கணும். நீங்க வாங்கல, வந்து உட்காருங்க. ஏன் தயங்குறீங்க? அது எல்லாரும் மன்னிச்சாச்சு. சரி, நானும் மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் என்ன இருக்கு? எல்லாரும் பாதங்களை காட்டினாங்கல்ல, நீங்களும் அப்படி பண்ணுங்க. இதுல ஒரு பிரச்சனையும் வராது. காலை கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இது உப்பு தண்ணி.
அதான் கால் எரியுது. இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே எங்க அப்பா கூடவே இருந்திருக்கீங்க. என் அப்பாவுக்காக ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. போதும், அதான் முடிஞ்சது இல்ல. நீங்க நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் நீங்க என்ன மன்னிக்கலையா? நீ தப்பு செஞ்ச. ஆனா செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல்ல, அது நல்லது தானே. இவர் கால்ல இருந்து ரத்தம் தண்ணியில வழியுதா? ஏதாவது பண்ணி ஆகணும்.